सूरज कुमार जय गुरु राया। योगी राम सूरज कुमार, योगी राम सूरज कुमार, योगी राम सूरज कुमार जय गुरु राया। योगी राम सूरज कुमार, योगी राम सूरज कुमार, योगी राम सूरज कुमार जय गुरु राया। தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறவங்க மாதிரி பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபட்டவன் கிடையாதுங்க, ஆன்மீகவாதியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது திருச்செந்தூர் முருகன், அதுக்கு அடுத்து தெரிஞ்சது யோகிராம் சூரத்குமார். வேற யாரும் எனக்கு தெரியாதுங்க. வேற எந்த கோயிலுக்கும் நான் போகிறதுக்கு இல்லைங்க. என்னை பகவான் இங்கே பேச வச்சிருக்காங்கன்னா எதுக்காக பேச வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. பகவான் இங்கே என்னை பேச வச்சிருக்காங்க அப்படின்னா எதுக்காக பேச வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. போன மாதம் நான் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்போது அருளாலயம் நண்பர்கள் பகவான் ஸ்வரூபத்தை எடுத்து அங்கே ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க. இதுக்காக வந்திருந்தாங்கன்னா தேவியம்மாட்ட இந்த நிலம் வாங்குகிற விஷயமாக பத்திரம் வாங்கி அதை ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ ஐயா மதிப்புக்குரிய விசிறி சங்கர் ஐயாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தேவி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எல்லோரும் இருக்கீங்கல்ல, நீ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூருக்கு 2003 வந்தேங்க. 2003 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கே இருக்கணுங்க. ஆனால் இங்கே சத்சங்கம் எங்கே நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. போன தடவை ஒரு தடவை நான் ஆசிரமத்துக்கு போயிருக்கும்போது தேவிமா சொன்னாங்க, ஏன் உங்கள் வீட்டில் ஒரு சத்சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான், நாங்கள் எங்கள் வீடு மட்டும்தான் அந்த இடத்துல சாமியோட டிவோட்டி, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் டிவோட்டி கிடையாது. ஒருத்தர் இருக்கார், அவர் ஆனந்த ஆசிரமத்தோட டிவோட்டி, அதனால என்னால் முடியலாமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, 2 சங்கம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஒன்று சங்கரின்னு நினைக்கிறேன், நீங்கள் துரசாமி அவங்க ஐயாவோட இதுலேருந்து வந்தது, நீங்கள் அதை பார்த்து அதை கலந்துக்குங்கன்னாங்க. அது விஷயமாக நான் பார்க்கும்போது முதல்ல சங்கரி அவங்க துரசாமி ஐயா நடத்துகிற அந்த கௌமார மட பக்கத்தில் இருக்கிற சங்கத்துக்கு போனேன். அப்புறம் அவர் மூலமாக அறிவாலயம் அருளாலயம் இது தெரிஞ்சு ஒரு நாள் வந்தேன். இது அருளாலயத்துக்கு நான் வர்றது 2வது முறை. நமக்கு பகவான் கிடைச்சிருக்கார். ஐயா சொன்ன மாதிரி ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைப்பார். நம்ம பகவானை பகவானாக நம்ம நினைக்கிறோம். அவர் ஒரு ஆன்ம விருட்சம். அந்த ஆன்ம விருட்சத்தோட வேர் எப்படி ஆழமாக உள்ள போயிருக்கோ அந்த மாதிரி அந்த ஆன்ம விருட்சத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. பகவான் சொல்லுவாங்க, நாமம் சொல், எந்த நாமமாக இருந்தாலும் பரவாயில்லை. ராமா ராமான்னு சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லு, முருகா முருகா சொல்லு, ஜீசஸ் ஜீசஸ் சொல்லு, அல்லா அல்லான்னு சொல்லு, எதை வேணுமானாலும் சொல்லு. ஆனால் அந்த நாமம் சொல்லும்போது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். firm faith அந்த நாம இருக்குந்தா உனக்கு முடியும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்ம நாமத்தை, யோகி ராம் சூரத்குமார் என்ற நாமத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது அசைக்க முடியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்பத்தினருக்கு நாமத்தின் மீது, நாமத்தை சொல்லுவதனால் பகவான் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்ந்த காலகட்டங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அனுபவங்களை நம்ம சொல்ல முடியாது, அனுபவங்களை சொன்னாலும் அதை உணர முடியாது.
ஏன்னா நம்ம கரும்புன்னு சொல்றோம், இனிக்குதுன்னு சொல்றோம். அந்த இனிப்பை நான் உணர முடியும், மற்றவங்களுக்கு அந்த இனிப்பை என்னால் உணர்த்த முடியாது. அப்போ அந்த அனுபவத்தை நாம தான் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம விருட்சத்தை நமக்கு ஒரு சத்குருவா நமக்கு கிடைச்சிருக்காரு. நாம் அதை செய்த புண்ணியம். இந்த ஆன்ம விருட்சத்துக்கு கீழே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆன்ம சக்தி கிடைக்கும், ஆன்ம பக்தி கிடைக்கும், ஆன்ம நிம்மதி கிடைக்கும். அதனால இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஆன்ம விருட்சத்துக்கு கீழே ஆன்ம சக்தி, ஆன்ம பக்தி, ஆன்ம நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாமத்தை நாம் விடாமல் சொல்லுவோம். நாமத்தை விடாமல் சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக பகவான் நம்மோடு இருந்து நம்மை வழிகாட்டுவார். நான் இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேங்க. ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சுதாமால நாங்கள் அமர்ந்திருக்கோம். நானும் என் மனைவி வந்திருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜனார்த்தனன் சொல்லி ஒரு ட்ரஸ்டி, அவர் தான் இனிஷியலாக வந்து அப்போ ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஃபார் ஆசிரமம். அவர் சாமிகிட்ட வர்றாங்க. மணின்னு சொல்லி அப்போ ஒரு ட்ரஸ்டி இருந்தார், சுப்பிரமணி அவர் பேர். ஆனால் மணி சார்னு சொல்லுவோம் நம்ம. அவர் சாமியோடய இருப்பாங்க, அங்கே இருக்கார். அப்போ மணி சார் அந்த பக்கம் நிற்கிறாங்க, சாமி இங்கே உட்காந்துருக்காங்க. ஜனார்தனன் வர்றாரு. ஆசிரமத்துக்கு பணம் தேவைப்படுகிறது, ஆசிரமம் கட்டுவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சாமி இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது, பணத்தை காணோம், பணம் வர வேண்டியது இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. அப்படின்னா சாமி அதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை. கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி சார் என்ன சொன்னார்னா, நான் வர்றேன் சாமி அப்படின்னு சொன்னாங்க. நான் வர்றேன் சாமி அப்படின்னாங்க. ஓ, மணி சேஸ் மணி வில் கம், மணி சேஸ் மணி வில் கம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் நாங்கள் சுதாமாவுக்கு போயிருக்கும் போது ஜனார்தனன் வந்து சொல்றாரு, சாமி பணம் வந்துருச்சு சாமி, நாங்கள் பணத்தை முடிச்சிட்டோங்கிறாரு. ஆக அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம கட்டலைங்க, கோயில் வந்து நாம கட்டவே இல்லைங்க. கண்டிப்பா இது வந்து அவர் கட்டுறார், அவர் தான் கட்டுறாரு. அவர் கொண்டு வருவார், அவர் பணத்தை கொண்டு வருவார். சிறுக சிறுக சேர்ந்தாலும் பணம் பெருகி இந்த இடத்தில் ஒரு பெரிய அறிவாலயம் வரும். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஆசிரமத்தில் என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கோயில் கட்டலையான்னு கேட்டாங்க. அம்மாட்ட கேட்கும்போது முயற்சிகள் வரும், கோயம்புத்தூர்லும் ஆலயம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக இங்கே பெரிய அளவில் வரும். நிச்சயமாக பகவானின் ஆன்மா இங்கே நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். எங்கே சென்றாலும் நாமத்தை சொல்லுவோம். நாமம் சொல்லும்போது இங்கே வரும். இன்னைக்கு இந்த நாமத்தில் தான் நம்ம இங்கே பகவான் அங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த பகவான் இங்கே இருந்து இங்கே ஒரு சிறந்த ஒரு ஆலயம் வந்து நாம் எல்லோரும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வோம் என்று கூறி பகவான் என்னை பேச வைத்ததற்கு பகவானுக்கு நன்றி சொல்லி, இங்கே இருக்க அடியார்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.